6ஆம் வகுப்பின் சிந்து சமவெளி பாடப்பகுதியிலுள்ள 30 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டறிந்து தமது நூலில் விவரித்தவர். சரியான விடை ஆப்ஷன் சி, சார்லஸ் மேசன். கொஸ்டின் நம்பர் 2. இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை ஆப்ஷன் பி, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் உதவியுடன் நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 3. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 1861. கொஸ்டின் நம்பர் 4. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம்? சரியான விடை ஆப்ஷன் டி, புதுடெல்லி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. கொஸ்டின் நம்பர் 5. நாகரிகங்கள் தோன்றிய பகுதி? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நதிக்கரை. நதிக்கரையில்தான் நாகரிகங்கள் தோன்றின. கொஸ்டின் நம்பர் 6. 1. நாகரிகம் என்ற சொல் பண்டைய கிரேக்க மொழிச் சொல்லான ஸ்விஸ் என்பதிலிருந்து வந்தது. 2. ஸ்விஸ் என்பதன் பொருள் நகரம் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் டி, 2 மட்டும் சரி. ஸ்விஸ் என்பதன் பொருள் நகரம் ஆகும். சரியான விளக்கம்: நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழிச் சொல்லான ஸ்விஸ் என்பதிலிருந்து வந்தது. கிரேக்கச் சொல் இல்ல, லத்தீன் சொல். கொஸ்டின் நம்பர் 7. கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, லோத்தல். கொஸ்டின் நம்பர் 8. லோத்தல் கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, குஜராத். குஜராத் மாநிலத்தில் லோத்தல் பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் கண்டறியப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 9. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, ராக்கி கார்கி. கொஸ்டின் நம்பர் 10. ராக்கி கார்கியில் உள்ள தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஹரியானா. ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கார்கி பகுதியில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 11. எந்த ஆண்டிலிருந்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1920. கொஸ்டின் நம்பர் 12. வெண்கலத்தால் ஆன நடனமாது என்று குறிப்பிடுகிற சிறிய பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, மொஹஞ்சதாரோ.
வெண்கலத்தால் ஆன நடனமாதி சிலை மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 13. நடனமாதி சிலையை பார்த்தபோது அது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என குறிப்பிட்டவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் ஜான் மார்ஷல். கொஸ்டின் நம்பர் 15. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? எந்த ஆண்டு கண்டறிந்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி சர் ஜான் மார்ஷல். 1924. 1924ஆம் ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை சர் ஜான் மார்ஷல் கண்டறிந்தார். கொஸ்டின் நம்பர் 16. காவிரி பொருன்ஸ் என்றும் காவிரிவாலா பொருணை என்றும் நம் தமிழ் பெயர்களை கொண்ட ஆறுகள் எங்கு காணப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். காவிரி பொருன்ஸ் என்றும் காவிரிவாலா பொருணை என்றும் நம் தமிழ் ஆறுகளை கொண்ட பெயர்கள் அங்கு இடமாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 17. புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை ஆப்ஷன் டி ஹரப்பா. ஹரப்பா நகரம் புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 18. 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த மிகப்பெரும் பொது கட்டிடம் கூட்ட அரங்கு அமைந்துள்ள இடம்? சரியான விடை ஆப்ஷன் டி மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த மிகப்பெரும் பொது கட்டிடம் கூட்ட அரங்கு அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 19. எந்த இரு பகுதிகளுக்கிடையே ரயில் பாதை அமைக்கும் பொழுது சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் பி லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொழுது சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 20. லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1856. லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு 1856. கொஸ்டின் நம்பர் 21. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம்? சரியான விடை ஆப்ஷன் சி செம்பு. செம்பு மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகமாகும். கொஸ்டின் நம்பர் 22. தவறானதை தேர்ந்தெடு. 1. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய கருப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். 2. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. 3. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி 1ம் 3ம் தவறு. சரியான விளக்கம் 1. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கருப்பு இல்ல சிவப்பு.
3 முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சீனர்கள் இல்ல, சுமேரியர்கள். கொஸ்டின் நம்பர் 23 மெஹர்கர் பகுதியை பற்றிய தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாகும். ஆப்ஷன் பி மெஹர்கர் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாகும். ஆப்ஷன் சி இது பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. தவறான ஒன்று. ஆப்ஷன் பி மெஹர்கர் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாகும். சரியான விளக்கம் மெஹர்கர் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாகும். பழைய கற்காலம் இல்ல, புதிய கற்காலம். கொஸ்டின் நம்பர் 24 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஹரப்பாவின் புவி எல்லை தெற்கு ஆசியா வரை பரவியிருந்தது. ஆப்ஷன் பி ஹரப்பாவின் காலப்பகுதி வெண்கல காலப்பகுதியை சேர்ந்தது. ஆப்ஷன் சி ஹரப்பாவின் பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆப்ஷன் டி ஹரப்பாவின் நகரங்கள் 8 நகரங்கள் இருந்தன. தவறான ஒன்று. ஆப்ஷன் டி ஹரப்பாவில் 8 நகரங்கள் இருந்தன. சரியான விளக்கம் ஹரப்பாவில் 6 நகரங்கள் இருந்தன. 8 நகரங்கள் இல்ல, 6 நகரங்கள். கொஸ்டின் நம்பர் 25 ஹரப்பாவின் கிராமங்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் சி 200க்கு மேல். ஹரப்பாவின் கிராமங்களின் எண்ணிக்கை 200க்கு மேல் இருந்தது. கொஸ்டின் நம்பர் 26 ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி கிமு 1900. ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு கிமு 1900. கொஸ்டின் நம்பர் 27 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேசன் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். ஆப்ஷன் பி அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் தென்மேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். ஆப்ஷன் சி அந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ஆப்ஷன் டி அந்த செங்கற்கோட்டை தான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும். தவறான ஒன்று. ஆப்ஷன் பி அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் தென்மேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். சரியான விளக்கம் அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். தென்மேற்கு பகுதி இல்ல, வடமேற்கு பகுதி. கொஸ்டின் நம்பர் 28 1 குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் தந்தத்திலான அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 அந்த அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் சிறிய அளவீடுகளை கொண்டதாக இருந்தது. இது சமகால நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் மிக சிறிய பிரிவாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 29 ஆராய்ச்சியாளர்கள் வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிகின்றனர். 2 நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். 3 தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிகின்றனர். 4 ஒரு பொருளின் வயதை அறிவதற்கு கதிரியக்க கார்பன் முறையை பயன்படுத்துகின்றனர். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 30 உலகின் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
சரியான விடை ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.